கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம், அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம், அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும், அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும், அல்லேலூயா. நன்றி அப்பா. உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி. இந்த இதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டுமா எங்களை கிருபையாய் பாதுகாத்து இந்த வேளையில் உம்முடைய சமூகத்தில் குடிச்சேத்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய நாமம் மாத்திரம் உயர்த்தப்படட்டும் ஐயா. உடைய நாமம் எவ்வளவேன்னு பெருகணும் அப்பா. நாங்கள் எவ்வளவேன்னு சிறுகணும் ஆண்டவரே. உடைய நாமத்துக்கே மகிமை வர பண்ணுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் என்ற ஆலோசனைக்காக நெகேமியா புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வசனம். நெகேமியா புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வசனம். நீர் உம்முடைய மிகுந்த மன உருக்கத்தின்படியே அவர்களை வனாந்தரத்திலே கைவிடவில்லை. அவர்களை வழிநடத்த பகலிலே மேகஸ்தம்பமும் அவர்களுக்கு வெளிச்சத்தையும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் காட்ட இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் அவர்களை விட்டு விலகவில்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து மோசே மூலமாய் கர்த்தர் நடத்தி வந்த பாதையில், வனாந்தரமான பாதையில் அவர்கள் வரும்பொழுது கூட அவர்களை கர்த்தர் என்ன செய்தார் என்றால் கைவிடவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. கைவிடவில்லை என்றால் எல்லா தேவைகளுக்கும் தேவனையே சார்ந்திருக்கும்படியாக ஜனங்களை வனாந்தர வழியாய் அவர் அழைத்து வந்தார். அவர் ஒரு குறை இல்லாமல் அவர்களை பராமரித்து வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, இந்த இடத்தில் அவர்களை வழிநடத்த பகலிலே மேகஸ்தம்பமும், பகல்ல மேகஸ்தம்பமாய் இருந்து பாலைவனத்தில் வெயில் அதிகமாய் பகல் நேரத்தில் மிகவும் வெப்பமான சூழ்நிலையில் அவர்களை வழிநடத்த அவர்களுக்கு மேகமாக இருந்து அவர்களை வழிநடத்தினார். அவர்களுக்கு வெளிச்சத்தையும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியை காட்ட இரவிலே அக்கினி ஸ்தம்பமாகவும் இருந்து அவர்களை விட்டு விலகாமல் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, பகலில் எப்படி மேகஸ்தம்பமாய் இருந்தவர் இரவில் எப்படி அக்கினி ஸ்தம்பமாய் மாறுகிறார். அப்போ என்னுடைய தேவை எதுவோ அதுவாக அவர் மாறுகிறார் என்றுதான் அந்த இடத்தில் நாம் பார்க்க வேண்டும். அன்பு பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்களே பகலில் மேகஸ்தம்பமாய் இருக்கிற அதே தேவன்தான் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாய் மாறுகிறார். அக்கினி ஸ்தம்பமாய் இருந்து அவர்களுக்கு வெளிச்சத்தையும் அந்த வனாந்தர வழியிலே அவர்களுக்கு அனலையும் கொடுக்கும்படியாக அவர்களை விட்டு விலகாமல் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ஒருவனுக்கு எப்படிப்பட்ட தேவை இருக்கிறது என்பதை அறிந்து அவனுக்கு என்ன தேவையோ அந்த தேவையாக இருந்து வழி நடத்துகிறார். அன்பு பிள்ளைகளே, இந்த இடத்தில் நம்முடைய தேவாதி தேவன் எப்படிப்பட்டவர்? பகலிலே மேகஸ்தம்பமாய் இருக்கிறவர், இரவிலே அக்கினி ஸ்தம்பமாய் மாறுகிறவர். அப்போ என்னுடைய தேவை எப்படியோ அதற்கு ஏற்றாற்போல் அவர் மாறி எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, இந்த இடத்தில் எனக்கு அவர் எப்படியாய் எனக்கு தேவைப்படுகிறாரோ, என் தாயாக எனக்கு எப்படி தேவைப்படுகிறாரோ, என் தகப்பனாக என்னை சுமக்க எப்படி தேவைப்படுகிறாரோ, என் சிநேகிதனாக என்னுடைய சகோதரனாக எப்படிலாம் இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேனோ அதுவாக மாறி என்னை தேற்றுகிற நல்ல தகப்பன் அவர். ஒருவனுக்கு எப்படிப்பட்ட தேவை இருக்கிறதோ அதன் தேவையாகவே அவர் மாறி விடுகிற தேவனாய் இருக்கிறார். பகலிலே மேகஸ்தம்பமாய் இருக்கிறவர் அப்படியே அக்கினி ஸ்தம்பமாய் இரவிலே மாறுகிறார். அப்போ ஒருவனுக்கு எப்படிப்பட்ட தேவை, அவனுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து அதுவாகவே மாறுகிற நல்ல தகப்பன் அவர். இந்த நாட்களிலும் அன்பு பிள்ளைகளே, உடைய வாழ்நாட்களில் கர்த்தர் எல்லாவற்றிலும் இருந்து உங்களை வழிநடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். பகலிலே மேகஸ்தம்பமாய் இருந்தவர்
இரவிலே அக்கினி ஸ்தம்பமாய் மாறி விட்டு விலகாமல் இருக்கிற தேவன் உங்கள் வாழ்க்கையிலும், உங்களுடைய வாழ்க்கையில் அவர் எப்படிப்பட்டவராய், உங்களுக்கு என்ன தேவையாய் இருக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும். உங்களுக்கு என்ன தேவையாய் அவர் இருக்க வேண்டும் என்பது அவருக்கு தெரியும் அன்பு பிள்ளைகளே. அதுவாக இருந்து உங்களை வழிநடத்த, உங்களை விட்டு விலகாமல் இருக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். உண்மையுள்ளவராய் இருக்கிறார் அன்பு பிள்ளைகளே. நம்முடைய தேவன் எல்லாவற்றிலும் நிறைந்திருக்கிறவர். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவன். எல்லாவற்றிற்கும் எல்லாவுமாக இருந்து நம்மளை வழிநடத்துகிற நல்ல தகப்பன் அவர். வார்த்தை நிமித்தமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.